உங்களுக்கு வருகிற சோதனை எதுக்கு தெரியுமா? உங்களை ஷைன் பண்ண வைக்க, உங்களை பிரகாசிக்க வைக்க, உங்களை மின்ன வைக்க. ஒரு புயல் வந்த உடனே பக்குன்னு விட்டுறது. நம்ம நினச்சது நடக்கலைன்னா உடனே நம்ம விசுவாசத்தை ஒரு ஷேக் பண்ணி பார்ப்பாரு. அந்த நேரத்தில் என்ன சொல்லணும்? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். இதுதாங்க விசுவாசம். நல்லா கவனிக்கிறீங்களா? சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் புயல் வரும்போது தான் நம்ம யாருன்னு சொல்ல முடியும். ஞாயிற்றுக்கிழமை என் பிள்ளை செத்து போச்சு. புள்ள செத்து போனால் நான் 5 மணிக்கு போய் தேவ சமூகத்தில் முழங்கால் போடுறேன். என்னுடைய மனைவியுடைய மூத்த அண்ணன் ஃபோன் பண்ணுறாரு, உடனே கிளம்பி வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, ஃபோனை வச்சுட்டு முழங்கால் போட்டேன். ஆண்டவர்கிட்ட பேசினா ஆண்டவர் ஒன்றுமே பேசலை. ஆனால் நான் பண்ண பிரசங்கமே என் காதில் கேட்கு. எந்த சூழ்நிலையிலும் தேவாலயத்துக்கு முதலிடம் கொடு அப்படின்னு நான் பேசுகிற வார்த்தை என் காதில் கேட்கு. நான் எழும்பி ஃபோன் எடுத்து சொன்னேன், நான் வரமாட்டேன். எனக்கு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்க முடிச்சுட்டு தான் வருவேன். நான் வர ராத்திரி 9 மணி ஆகும். அதனால் முடிஞ்ச பாடி வைங்களேன்னா பரியல் பண்ணிடுங்க. போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்தேன். மனசு இருக்குனேன், தேவன் முக்கியம்னு வந்தேன். நேர பிரசங்க பீடத்துக்கு வந்தேன். கடைசி வரைக்கும் யாருக்குமே தெரியாது. கிளம்பி போனேன். நான் போகும்போது ராத்திரி 9 மணி. என்ன கவனிக்கிறீங்களா? இன்னமும் அந்த நாளை நினைக்கும் போது, அதுக்கப்புறம் எத்தனையோ விமர்சனங்கள் எல்லாம் சந்தித்தேன். ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், ஆண்டவர் என்னை சோதித்த எல்லையில் நான் பொண்ணாயிட்டேன். ஏன்னா அவர் தேவ மனுஷன் சொல்கிறான். அதே யோபு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். கவனிக்கிறீங்களா? அப்போது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற புயலே எதுக்கு தெரியுமா? என் விசுவாசத்தை காட்டுறதுக்கு. அந்த நேரத்தில் என்ன சொல்லணும்? நான் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர். ஒரு நாளும் என் குடும்பத்தை நடுவில் கொண்டு வர மாட்டார். ஒரு நாள் என் பிள்ளைகளுக்கு கேடு இல்லை, ஒரு நாள் என் பிள்ளைகளுக்கு தீமை இல்லை, ஒரு நாளும் என்னுடைய குடும்பம் அழியாது. வைராக்கியம் எப்போ வரணும்? புயல் வரும்போது வரணும். இப்போ ஆமேன்னு சொல்கிறது ஈஸி, இப்போ பிரைஸ் தி லார்ட் சொல்கிறது ஈஸி. ஆனால் துன்பங்கள் சூழ்ந்து நிற்கும் போது சொல்லணும், கர்த்தர் ஒரு நாள் எங்களை விட மாட்டார். எல்லா இடத்துலையும் மேன்மையாக வைப்பார், கனமாக வைப்பார், ஆசீர்வாதமாக வைப்பார். ஒரு நாளும் சத்ருவினுடைய உட்புகுதல் உள்ள வராது என்ற விசுவாசம் தேவ பிள்ளைக்குள்ள பெருகணும். புரியுதா? இதை சொல்லணும், ஆண்டவரே என்னோட விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்க.